பக்கத்துல இருக்கா, ஒரே நிலையை அடைஞ்சுட்டு. இதுல தாரதமியம் இல்லை. அதனாலே பக்திக்கு வேண்டி அவர்கள் பகவானிடத்துல பேத பாவனை துவைத்த பாவனைகள் வைத்துக் கொண்டு பக்தி பண்றா. அப்பதான் பக்தி ருச்சிக்கும். ஆனா அத்தகைய பக்தர்களுக்கும் சர்வமும் பகவான் தான் அப்படிங்கிற ஞானம் பகவத் தன்மையாலே ஏற்பட்டுள்ளது இருக்கும் இல்லையா? இப்ப சொல்ற பக்தர்கள் எல்லாரும் அநேகமாக துவைத சித்தாந்திகள், துவைத மார்க்கத்துல வர்றவா, மாத்வாள் தான் இப்ப சொல்ற தாசர்கள் எல்லாருமே மத்வ மதத்தை சேர்ந்தவாதா. துவைதம் தான் அவளுடைய சித்தாந்தம். ஆனா அத்வைதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்வைத அனுபவத்திலேயே சில கதைகளை இப்ப சொல்ல போறேன். புரந்தரதாசருடைய அத்வைத அனுபவமே சொல்லப்படும். அனுபவம் இல்லாம வெறும் பேச்சு எண்ணத்துக்கு தான் அவ கண்டிக்கிறார். லோகானுபவத்துல அன்னைக்கே சொன்னோம் இல்லையா, நாம் வாங்குற சம்பளத்தை தெருவில் போற வாழ்க்கை கொடுக்க முடியுமா? நாம் வாங்குற சம்பளத்தை நம்ம வீட்டுல தானே கொடுக்க முடியும். பெரியவா சின்னவாங்கிற துவைத்தம் இருக்கு இல்லையா? பெரியவா கீழே உட்கார்ந்து இருக்கும் போது சின்னவா மேல உட்கார்ந்து எல்லாம் அத்வைதம் தானே அப்படின்னு சொல்ல முடியுமா? குருவுக்கு வர பிரசாதங்கள்லாம் சிஷனே சாப்பிட்டு அந்த சொரூபம் வேற இல்லை, இந்த சொரூபம் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எங்க கொண்டு போற? பெரியவா இருக்கு, இங்க இருக்கிறவாளே பெரியவா தான், கீழே வைக்கலாம். பெரியவா எல்லா இடத்துலயும் இருக்கா. அதுக்காக இல்லையே அத்வைதம். அந்த அனுபவத்துல வராது வெறும் பேச்சு யாருமே கண்டிப்பா இல்லையா? ரொம்ப எதுவுமே அதி சர்வத்திர வர்ஜய. எதுவுமே அதி ஆயிடுச்சுன்னா உடனே அது ஒரு லிமிட் படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த மகாபுருஷர்கள்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல அதியாக போகும் பொழுதோ அதனுடைய யதார்த்தத்தை காட்டுறதுக்காக தானே இந்த மகான்கள்லாம் அவதரிக்கிறார். அதனால அவளுக்கு வாசுதேவ சர்வம்ங்கிற என்கின்றதுல அவளுக்கு துவேஷம் கிடையாது, அத்வைதத்துல துவேஷம் கிடையாது, அதை கையாளுற முறையில துவேஷம். அத்வைதத்தை யார் துவேஷிக்க முடியும்? விட்டல சலகோ சுவாமி நம்மனு விட்டல ஜகதந்தர்யாமி ஹிந்தே விட்டல ಮುಂದೆ ಬಿಠಲೆ ಎಡಗೆ ಬಿಠಲೆ ಬಲಗೆ ಬಿಠಲೆ. அப்போ எல்லாம் விட்டலன் வியாபிச்சிருக்கிறாங்கிற அத்வைதம் தாசரே பாடுறார், புரந்தரதாசரே பாடுற. அந்த அனுபவத்துல இருந்து அவ காட்டுற. எல்லாம் சூன்யம், சூன்யமான இடத்துல சாப்பிட்டு இந்த வாழைப்பழத்தை அப்படின்னு கொடுக்க கனகதாசர் எல்லாம் பூர்ணம்னு திரும்பி வந்துட்டார். இதான் அத்வைதம். என்ன பூர்ணம்னார்? அந்த கிருஷ்ணஹா பகி கிருஷ்ணஹா சர்வத கிருஷ்ண ஏவி. வேதம் தான் அதை சொல்றதுன்னா அப்புறம் வைதிகால் எப்படி மறுப்பா? எச்சகிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே சூயதேபிவா அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று உள்ளும் புறமும் எங்கும் நாராயணன் வியாபிச்சிருக்கிறான் அப்படிங்கறத யாரு மறுப்பா? ஆனா அத அந்த வாக்கியத்தை அனுபவத்துல கொண்டு வரணும் இல்லையா? அது பக்தியால தான் முடியும். பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்தாஸ்மி தத்வதா. அந்த பக்தியினுடைய பிராதானியத்தை காட்டி அந்த பக்தியினால ஞானம் அனுபவத்துல வரணும். அப்படிங்கறதுனால பக்தி பிரதானமாகவே ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது பக்தி, அனுபவம் தானே வரும். அந்த பக்தியையே பிரதானமாக கொண்டு இந்த மகான்கள், அதுல தாசர்கள், இவர்கள் எல்லாருமே பகவான பிரத்யட்சமா பார்த்தவர்கள், பெரும்பாலும் அவதார புருஷர்கள், அவரோட்ட ஞானி. அப்படி பொறுக்கி எடுத்த ரத்னங்களாக ஸ்ரீபாதராயர், அவருடைய சிஷ்யரான வியாசராயர், அவருடைய 4 சிஷ்யர்களான கிருஷ்ணதேவராயரை தவிர அவரும் மகாத்மாதான். இருந்தாலும் இந்த அஷ்டதாசர்கள் அவரை சேர்க்கல. புரந்தரதாசர், கனகதாசர், ஹயக்ரீவேன்னு முத்திரை வச்ச வாதிராஜ சுவாமிகள், இவெல்லாம் தாச வர்க்கத்துல சேர்ந்தா. அவெல்லாம் சமகாலமா இருந்துட்டா. அதுக்கு அடுத்தது விஜயதாசன் அப்படிங்கிறவர் 18ஆம் நூற்றாண்டுல விஜயதாசன் கொஞ்சம் பிற்காலத்துல வர. ஒரு கிராமத்திலே ஒரு பிராமண குடும்பத்திலே இவர் ஒரு குழந்தை, இன்னும் 10 குழந்தைகள், பெரிய குடும்பம், பரம ஏழை. அப்பா அம்மா இருக்கா, குழந்தை குஞ்சுகள் நிறைய இருக்கு. இவர் மூத்தவர். சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஊருக்கு நல்ல புள்ள,
கிராமத்துல அக்ரஹாரங்கள்ல வீட்டுக்கெல்லாம் போய் தண்ணி கொண்டு கொட்டுவார். சாமா வாங்கிட்டு வானா மளிகடையில போய் சாமா வாங்கிட்டு வருவார். ஒத்தராத்துல மட்டும் இல்லை, 10 ஆத்துல வேலை செய்வார். கோபிச்சுக்கவே மாட்டார். அம்பிங்க வாடா போய் தண்ணி கொண்டு வா, என்ன தண்ணி கொண்டு கொடு. சாத்தியோட அப்பான்னு கேட்டாதான் சொல்லு, இல்ல மாமி நான் என்ன சாப்பிடல. ஒவ்வொரு சாப்பிடு, இல்லையே நான் கையில கொடுத்துருங்க வாங்கிட்டு போயிடுறேன். கையில கொடுத்தா வாங்கிட்டு போய் தனக்கு தம்பி தங்கைகள் இருக்கு இல்லையா கொடுத்துரும். ஏண்டாப்பா சாப்பிட்டையான்னு, நான் அந்த இடத்துலயே சாப்பிட்டுட்டேம்மா அப்படிம்பார். மிச்சம் இருந்தா சாப்பிடுவார். ஊருக்கே நல்ல புள்ள, ஏன் உழைச்சாதானே, கோபிச்சுக்கவே இல்லை. இட்ட வேலையெல்லாம் செய்தா நல்ல அம்பின்னு தான் சொல்லுவா. ஊருக்கே உழைப்பார். ஒரு அழுக்கு துண்டை கட்டின்னு இருப்பார். யாராத்துலயாவது இவ்வளவு அன்னம் கிடைச்சு விடுதுன்னா அமிர்தம் கிடைச்சாப்புல இருக்கும் அவருக்கு. அந்த கஷ்டம் வந்தவாளுக்கு தான் புரியாது, புளிச்சேப்பக்காராளுக்கு புரியுமான்னு. விரும்பி விரும்பி வாசல்ல இவ்வளவு கிடைக்குமான்னு திண்டாடுற ஜனங்கள் இருக்கு, அவளுக்கு நம்ம ஜிலேபி போட மாட்டோம். விரும்பி விரும்பி பெரிய மனுஷால ஆத்துல கூப்பிட்டு, சார் டிஃபன் பண்ணிட்டு போங்கோ, டிஃபன் பண்ணிட்டு போங்கோ அப்படிம்போ. அவள் ராங்கி காட்டுவா, வேண்டவே வேண்டாம்பா, கெஞ்சுவோம். கொஞ்சம் ஒரு அதுல பிச்சு சாப்பிட்டு எரிஞ்சு விட்டு அந்த காஃபியையும் பாக்கி வச்சுட்டு ஒரு ஃபேஷன், ஒரு சோஷலா பேசி விட்டு போயிடும். அதுவே வயர் பத்தின் எரியும். எனக்கு ஏதாவது போடுங்கோ அம்மா அம்மா தாய், அங்கேயே வந்து நிக்கிறேன் அப்படின்னு திட்டுவோம். இதெல்லாம் நம்ம சுபாவம். அது யார் அங்கு தவிக்கிறாளோ அவளுக்கு தான் தெரியும். ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, அப்படி தவிக்கிறவாளுக்கோ எவ்வளவு போட்டாலும் பசியா இருக்கு. இருக்கிறவாளுக்கோ எதுவுமே பிடிக்காம இருக்கு. நிறைய இவ டிஃபன் ஆத்திலேயே பண்ணி சாப்பிடலாம், இவனுக்கே அதுல ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காம இருக்கு. அந்த ஏழைகளுடைய ஹிருதயம், ஏழைகளுடைய நிலை நமக்கு புரியுமோ? இந்த பையன் என்ன நினைக்கிறார், யாரோ ஒரு ஊர்ல, பக்கத்து ஊர்ல 10 மைலுக்கு அந்தண்டே ஒரு கிராமம், அந்த ஊர்ல ஒரு ஜமீன்தார், அவாத்துல 8 நாள் கல்யாணம் அந்த காலங்கள்லாம் பண்ணுவார். எல்லாரும் போறா. இந்த பிரம்மச்சாரி பையன் நேரா அப்பா அம்மாட்டுக்கு வந்து, அந்த ஊர்ல ராகவேந்திர ராவ் வீட்டுல கல்யாணம், 8 நாள் கல்யாணம்மா, நான் போய் நிம்மதியா சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றது இந்த குழந்தை. வெறும் சாப்பாட்டுக்காக போயிட்டு, கல்யாணங்காலத்துல கங்காளின்னு அந்த காலத்துல சொல்லுவார். அப்பா அம்மா என்ன, நம்ம வீட்டுல என்ன இருக்கு, குழந்தை நீ சாப்பிடுறான்னு சொல்றதுக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம், சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்றது, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி, நான் பாத்துக்கிறேன்ப்பா ஆத்த, நான் பாத்துக்கிறேன், நீ போய் நிம்மதியா போயிட்டு வா. ஏதோ திருவிழாக்கு போறது மாதிரி கல்யாணத்துக்கு போ. நடந்து 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 பசி தாகத்தோட கூட ராத்திரி வந்து சேர்ந்தா. நிச்சயதாம்பூலம் ஆகி இலை போடுற சமயம் ஆசையா வந்து 10 மைல் நடந்து வந்திருக்கிற பசி வேற, சின்ன பையனா ஆசையா வந்து உட்கார்ந்துட்டா. இன்னைக்கு நிச்சயதாம்பூலம் மாப்பிள்ளை எழுப்பாகி இன்னைக்கு போலி எல்லாம் போடுவா, இன்னைக்கு சேமியா பாயசங்கள்லாம் போடுவான்னு ஆசையா குழந்தை உட்காந்து இருந்தத விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் அங்கேன்னு வந்தார். யாரடா அம்பி, என்ன சம்பந்தியா, இங்க உட்காண்ட, போய் திண்ணல இதுல உட்காரு, முத்தத்துல உட்காரு. பயந்த சுபாவம், ஏழையா இருக்கிறதுனால வேற. ஓடி போய் மித்தத்துல உட்கார்ந்து. அதே மனுஷன் மித்தத்துல விசாரிக்க வந்தார். ஏண்ட வெட்டியா உட்காந்துருக்க, அங்க உட்காந்து இங்க உட்காந்து இங்க உட்காந்துருக்க, சும்மா சோறுபட வந்த, இத்தனை பேர் கையலம்பியாகணும் இல்லையா, தண்ணீர் கொண்டு கொட்டான். உடனே எழுந்துட்டா. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு வேலை கிடைச்சு கொடுத்து தண்ணீர் கொண்டு கொட்டினா இவ்வளவு சாதம் போடுவா அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. கொஞ்சம் தூரத்துல இருந்து குடங்குடமா தண்ணீர் கொண்டு வாசல கைய நம்புறவாளுக்கு தண்ணீர் கொட்டின்றே இருக்கணும். 2-3 பந்தியா ஆயிடுத்து. தண்ணீர் கொட்டின்றே இருக்கிறா. கூப்பிடுவா, சாதம் போடுவான்னு நினைச்சுட்டேன். 3 பந்தி ஆன பிறகு எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அவ அங்கங்க படுத்துனுட்டா. சமையல் பண்ற இடத்துல போய் இந்த பையன் நின்னார். மாமா எனக்கு ஏதாவது ஆகாரம். உடனே அந்த சமையல்காரர் எல்லாம் அலம்பி வச்சாயிட்டேப்பா, ஒண்ணும் இல்லைச்சா, சாப்பிடக்கூடாதோ. ஏண்டா நீ சம்பந்தியா, உன்னை கூட்டா சாதம் போடணும்,
நடுப்புற இத்தனை பேர் சாப்பிட்டுட்டு போறதுக்கு என்னடா சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம படுக்க போடுவோம் என்று நினைச்சேன். ஒரு இடத்துல படுக்க போட வந்தார். அதெல்லாம் விசாரிச்சுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அங்கேன்னு வந்தார். அவர் படுத்துக்கிற இடமா இவரை